Hi students, in the video நம்ம 12th standard computer science chapter 5ல Python variables and operatorsல escape sequence பத்தி பார்க்க போறோம். இந்த escape sequence வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. அதே போல 1 மார்க்லயும் இத பத்தி வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चंस கேட்பாங்க. அந்த क्वेश्चन நீங்க அட்டெண்ட் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு escape sequenceனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களால அத அட்டெண்ட் பண்ண முடியும். escape sequenceனா என்ன அப்படினா பேக்ஸ்லாஷ் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா escape sequence னு சொல்லுவோம். ஓகே. So in the backslash உங்களுக்கு தெரியும். So in the symbol தான் வந்து பார்த்தீங்கன்னா we call it as a backslash. So backslash is a special character also called as the escape sequence. Escape sequence ன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு special character. அந்த special character என்ன அப்படின்னா backslash. ஓகே. ஸோ பேக்ஸ்லாஷ்னா இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன மாதிரியான கேரக்டர் கொண்டு வந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸுக்கு கீழே வந்துடும். இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ரெப்ரசன்ட் சர்டைன் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர். ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேப் சீக்வன்ஸை யூஸ் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் /n இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, C++ஏ படிச்சிருப்பீங்க. /n அப்படின்னா நியூ லைன், /tனா டேப், /rனா கேரேஜ் ரிட்டன். இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ உங்கள் புக்கில் இருக்க அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே பாருங்கள். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இப்படி எனக்கு அவுட்புட் வேணும். ஓகே. டெசன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்ட்ரோஃபி வச்சியே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வரணும். அப்போ நான் பிரிண்ட் எப்படி எழுதுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட், ஓகே, அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டெசன்ட் DOESN அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்ட்ரோஃபி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஸ்லாஷ் அதுக்கப்புறம் இந்த அப்போஸ்ட்ரோஃபி கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது டி, அந்த டீயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து 2 டபுள் கோட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இப்படி க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்ட்ரோஃபியோட உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே. ஸோ இது மாதிரி அப்போஸ்ட்ரோஃபியும் சேர்த்து எனக்கு அவுட்புட்டில் வரணும் அப்படின்னா அப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பைத்தான் டபுள் கோட்ஸோட ஆன்சர் வேணும். ஓகே. ஆன்சரே எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா டபுள் கோட்ஸோட இருக்கணும். ஓகே. ஸோ இப்படி இருக்கணும் அப்படின்னா நான் எப்படி பிரிண்ட் எழுதுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பைத்தான். ஓகே. பைத்தான் எழுதிக்கோங்க. எப்படி வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்லாஷ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த இடத்துல எனக்கு டபுள் கோட்ஸ் வேணும் இல்லையா, அதெல்லாம் நான் என்ன பண்ணணும்னா ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ஒரு டபுள் கோட்ஸ் வேணும் இல்லையா, அதனால் முன்னாடியே நான் ஒரு ஸ்லாஷ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் எப்பயுமே இது எல்லாமே இருந்தாலும் எல்லாத்தையும் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு டபுள் கோட்ஸ், க்ளோசிங்கில் ஒரு டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தானில் டபுள் கோட்ஸோட ஆன்சர் கிடைக்கும். ஓகே. இது நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு டபுள் கோட்ஸ் வரணும் இல்லையா, அந்த டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பைத்தான் வந்துடும், அதுக்கப்புறம் மறுபடியும் டபுள் கோட்ஸ் இருக்கு இல்லையா, மறுபடியும் டபுள் கோட்ஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி அதாவது நம்ம கோட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லாஷ் வரணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் வருது, அதனால முன்னாடி ஸ்லாஷ் போட்டிருக்கேன். இங்கே டபுள் கோட்ஸ் வருது, அதனால முன்னாடி ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, பைத்தான் இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அமீனா லைனை வந்து உடச்சி லேங் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகே. இப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் எப்படி வந்து பிரிண்ட் எழுதணும் அப்படின்றத சொல்லணும் பாருங்க. பிரிண்ட்டு, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பைத்தான் வரணும் இல்லையா, இப்போ டபுள் கோட்ஸில் பைத்தான் கொடுத்துருங்க, அது பிரிண்ட் ஆகணும். அப்புறம் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே. க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு கமா கொடுக்கணும். கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லாஷ்ன்னு யூஸ் பண்ணணும். /n கொடுக்குறீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சுற்றி ஒரு டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஓகே. மறுபடியும் ஒரு கமா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது லேங்குன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, லேங் 2 டாட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஸ்லாஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணணும். அப்புறம் அந்த ப்ராக்கெட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே. பைத்தானுக்கு ஒரு டபுள் கோட்ஸு, கமா, அதுக்கப்புறம் லேங்குன்றது நியூ லைனில் வரணும், அதனால நியூ லைனோட எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு ஒரு டபுள் கோட்ஸு, மறுபடியும் ஒரு கமா கொடுத்துட்டு இந்த லேங்கை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைத்தான் பிரிண்ட் ஆகும், அப்புறமா நியூ லைன்னா நியூ லைனுக்கு வந்துடும், புது லைனுக்கு வந்துடும், வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கீங்க அது வந்து செகண்ட் லைனில் பிரிண்ட் ஆகும்.
ஓகே ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாஷ் டேப். இதே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே யூஸ் பண்ணலையே அதே ப்ரொசீஜர் தான். பிரிண்ட் எழுதிக்கோங்க. இங்கே ஸ்லாஷிங் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு பதிலாக ஸ்லாஷ் டி யூஸ் பண்ணணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். டபுள் கோட்ஸில் பைத்தான் எழுதிக்கோங்க. டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கமா கொடுங்க. இங்கே ஸ்லாஷ் என் இருக்குல்ல, ஸ்லாஷ் என் பதிலாக ஸ்லாஷ் டி யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸ்பேஸ் நல்லா பெரிய ஸ்பேஸ் வேணும்னா டேப் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்லாஷ் டி டபுள் கோட்ஸு அப்புறம் ஒரு கமா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா லேங்கு, அதுக்கு ஒரு டபுள் கோட்ஸு லேங்கு, அதுக்கப்புறம் டபுள் டாட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டுக்கு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓகே, இது ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும். இந்த டேப் வந்து இந்த ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் வேஸ்ட்டான இதை வந்து எப்படி கட் பண்ணுவீங்க, மார்ஜின்லேருந்து இப்படி தானே கட் பண்ணுவீங்க, இந்த சைடு யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த சைடு யூஸ் பண்ணக்கூடாது, இது ராங். ஓகே, இந்த சைடு தான் யூஸ் பண்ணணும். இது பேர் தான் பேக் ஸ்லாஷ். ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.